2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம எங்கே தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிருக்காங்க. எல்லாமே என்ன சொன்னாங்க, டிஎம்கே வந்து நம்மளுக்கு சீட் அதிகமாக தர மறுக்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே எம்பியாக இருக்கவங்க, உயர்மட்ட குழுவில் இருக்கவங்க எல்லாமே அதை சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்பொழுது வந்து சரி எவ்வளோ சீட்டு கேட்கலாம், இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கறோம்னு சொல்லிட்டு இந்த அந்த ஒரு பாண்டியராஜன் படத்துல வந்து பிச்சைக்காரெல்லாம் கூப்பிட்டு வந்து எவ்வளோ 2000 10,000 ஒரு தரம் அந்த மாதிரி வந்து அந்த உயர்மட்ட குழுவில் எல்லாம் ஏலம் போட்டிருக்காங்க. 30 சீட்டு கேட்கலாம், 40 சீட்டு கேட்கலாம், அப்போ 63 சீட்டு வாங்கணும், இப்போ வந்து 23 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஏலம் எடுக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்த சொல்லிருக்காங்க. சொன்ன உடனே வந்து சில பேர் வந்து அதுல மாற்று கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ராஜேஷ்குமார் நினைக்கிறேன் எம்எல்ஏ, அவர் மாற்று கருத்து தெரிவிச்சாரு. பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக் தாகூரும் பேசவே இல்லை கடைசி வரைக்கும். அதே போல ஜோதிமணி அவர்கள் வந்து எங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறதா வந்து சொன்னாங்க. அதே போல இன்னும் சில நிர்வாகிகள் வந்து நம்மள வந்து திமுக மதிக்கலைன்னா நாம வந்து நமக்கு ஆப்ஷனா இருக்க தாவேகா பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க.